ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபால் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 7 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோடு எதிர பார்த்து முடிச்சிருப்போம்னா, சேரிட்டிலேருந்து வந்து கேட்டால் அந்த நெக்லஸை கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின்கில் ஒரு நெக்லஸை கொடுத்துருப்பாங்க. மெய்ட் வந்து கேட்டதும் ஹீரோயின் வந்து மாற்றி எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹீரோயின் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க மாற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஹீரோனுக்கும் தெரியாத நெக்லஸ் மாறிடுச்சுன்றது. இப்போ அடுத்த நாள் சீட்டுவையும் லூவானையும் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா லூவான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில நிற்கிறாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி சீட்டுவோ கேட்குறாங்க. இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பாக்ஸிங் ஜிம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சீட்டுவும் கேட்குறாங்க. உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா லூவானும் சீட்டுவும் பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டு ரெடியாக நிற்கிறாங்க. சீட்டுவோ சொல்கிறாங்க, உன்னோட அழகான முகத்தில் காயாச்சுன்னா நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இழுத்து ஒரே குத்து சீட்டுவோ முகத்தில் பார்த்தா திருப்ப மூக்குலேருந்து ரத்தம் வந்துருச்சு. பார்த்தியா மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீட்டுவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ என்னை குத்தலாம், ஆனால் நான் அவனே அடிக்க முடியாது, பொண்ணுங்க மேலே கை வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சீட்டுவோ சொல்கிறாங்க. தெரியும் நீ இப்படிதான் எதனா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களை காமிக்கிறாங்க. பார்த்தா அவர் பாடி பில்டர் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இவரு கூட தான் சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீ சண்டைலாம் போட தேவையில்ல, 3 நிமிஷம் இவர் கூட ரிங்கில் இருந்துரு, நான் அவங்க கூட டேட்டிங் வரேன் அப்படின்ற மாதிரி லூவான் சொல்கிறாங்க. அதை கேட்டு சீட்டுவோ சொல்கிறாங்க, நீ சும்மா விளையாடுறதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் எதுக்கு விளையாட போகிறேன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீட்டுவும் அப்படியா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லூவானுக்கு இது ஷாக்கிங்காக இருக்குது. லூவான்னு நினச்சிருப்பாங்கன்னா வேண்டாம் நம்ம டேட்டிங்கே போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீட்டுவோ வெளில போயிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. எப்படி சொன்னோடனே ஷாக்கிங்காக இருக்குது. சீட்டுவோ சொல்கிறாங்க, ஆனால் இது மட்டும் போதாது, ஒரு நிபந்தனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி லூவானும் கேட்குறாங்க. என்னை அன்பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அன்பிளாக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் ஃபைட்டிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே குத்து தான் சீட்டுவோக்கு தலை கிருட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. வாங்குறது எல்லாமே அடி சீட்டுவோ மட்டும்தான். திரும்ப அடிக்கலாம் இல்லை, 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது. திரும்ப லூவான் கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு கண்டிப்பாக அன்பிளாக் பண்ணிடுவீல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூவானும் சொல்கிறாங்க, நான் அன்பிளாக் பண்ணிடுறேன், நீ வெளியில் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன், நான் அதை செஞ்சு தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப 3 நிமிஷம் வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா டைமிங்கும் முடிஞ்சிச்சு. சீட்டுவும் ஜெயிச்சிடுறாங்க. லூவானும் குடுகுன்னு ஓடி வந்து சீட்டுவோ பக்கத்தில் நின்றுட்டு உயிரோட தானே இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீட்டுவோவே என்னை அன்பிளாக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா செத்தே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி லூவான் சொல்கிறாங்க. இன்னும் சாவலி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தாக்கா லூவான் வந்து சீட்டுவோக்கு மருந்து தான் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. சீட்டுவோ என்ன யோசிச்சாங்க, நல்ல வேலை என் முகத்தில் மட்டும் அடிப்படல, இல்லைனாக்கா என்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸே போயிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சீட்டுவோ சொல்கிறாங்க. லூவான் வந்து சுளுக்கு பேண்ட்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க. அதை ஒன்று பிச்சிடுறாங்க. பிச்சிட்ட உடனே எதுக்காக இது மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி லூவானை பார்த்து சீட்டுவோவும் கேட்குறாங்க. அதுக்கு லூவான் இது மாதிரி ஒளரிட்டு இருந்தா நான் இது மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சீட்டுவோ அதெல்லாம் பரவாயில்ல, என்னை அன்பிளாக் பண்ணிடுவில அப்படின்ற மாதிரி ஏஞ்சி உட்காந்து கேட்குறாங்க. அதுக்கு லூவான் பண்ணுறான்னா ஆன்லைனில் மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சீட்டுவோ அப்போ ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சொல்கிறாங்க. நம்ம லவ் பண்ணணும்னாக்கா அது கொஞ்சம் டைம் ஆக தானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு லூவான் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீட்டுவோ அடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. லூவான் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீட்டுவும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஹீரோவையும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயின் டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. பார்த்தா ஏலம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எப்படிப்பட்ட ஏலம்னாக்கா, ஒரு கம்பெனி அவங்களோட பொருள் எடுத்துகிட்டு போய் தருவாங்க. அதை விற்ற காசை வந்து ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஏலம் தான். இப்போ ஏலமும் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தராக ஏலம் சொல்லி வாங்குறாங்க. இப்போ 2வது பொருளும் வந்துருச்சு. அது வந்து ஒரு பிரேஸ்லெட்டு, அதையும் வாங்குறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எதனா பொருள் பிடிச்சிருந்துச்சு நீயும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோன்னு சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா ஒருத்தர் ப்ரைஸை வந்து கத்துவாங்க. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்றது ஹீரோக்கும் புரிஞ்சிருது. அதனால வந்து ப்ரைஸை பற்றிலாம் நீ யோசிக்காத, நீ உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனு சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 3வது பார்த்தாக்கா ஹீரோட கம்பெனி பேரை சொல்லி அவங்க கொடுத்த நெக்லஸ் தான் வந்து இப்போ நம்ம ஏலத்துக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிக்சரை போட்டு காமிக்கிறாங்க ஸ்க்ரீனில். அந்த ஃபோட்டோவை பார்த்தது ஹீரோயின் டப்புன்னு ஏந்திரிப்பாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனு கேட்குறாங்க. அங்கே தான் ஃபூபாயாவும் இருப்பாங்க, அங்கே தான் ஹீரோவும் இருக்காங்க, சீட்டுவும் அங்கே தான் இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. இந்த நெக்லஸ் வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் வச்சுருந்தேன், எப்படி இது இங்கே வந்துச்சுன்னே தெரியல, தவறுதெல்லாம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து ஹீரோன்னு சொல்கிறாங்க. பிரியா அப்படின்ற மாதிரி அந்த நெக்லஸை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நெக்லஸை பார்க்கும்போது ஹீரோக்கு வேறு ஏதோ ஞாபகம் வருது. சின்ன வயசில் ஒரு பொண்ணுக்கு இந்த நெக்லஸை போட்டு விட்ட மாதிரி ஒரு ஞாபகம் வருது ஹீரோக்கு. ஹீரோன்னு சோகமாக அந்த நெக்லஸை பார்ப்பாங்க. பார்த்தாக்கா ஹீரோ வந்து நம்ம அந்த நெக்லஸை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்குறாங்க. வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரைஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இதெல்லாமே ஃபூபாயா பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அதனால ஃபூபாயாக்கும் ஹீரோக்கும் அந்த ப்ரைஸ்லேயே சண்டை வந்துட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா ஹீரோ தான் வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு மாடல் தான் அந்த நெக்லஸ் போட்டிருக்காங்க. அந்த மாடல் யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோ கூட சைல்ட்ஹுட் டேஸ்ல படிச்சவங்க போல இருக்கு. அந்த மாடல் தான் போட்டிருக்காங்க. அவங்க தான் ஃபங்க்ஷனை நடத்துறாங்க. ஹீரோ கம்பெனி கொடுத்த நெக்லஸ்ன்றதுனால அவங்க கழுத்துல போட்டிருக்காங்க. ஹீரோவும் போறாங்க. போய் அந்த நெக்லஸ் அவுத்தி ஹீரோயினுக்கு போட்டு விடுறாங்க. சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாருன்னா செக்ரட்டரிக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ஹீரோவும் ஹீரோனையும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. அதனால தான் எல்லாரும் இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு தெரியும் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல.
எபிசோடில் ஹீரோ இப்போ தனியாக நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோட கிளாஸ்மேட்டாக இருந்தாங்களா, அவங்க வந்து பேசுகிறாங்க, ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதான் என்ன எல்லாரும் முன்னாடி ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதனால நீ எப்பத்துலேருந்து இவ்வளோ ரூடாக மாறின அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, நான் எப்பயோ மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. குஷிச்சாங், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாராலுமே உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. அப்போ அதை யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, தெரியும் குஷிச்சாங் நீ வருவன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபூபாயா தான் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து பக்கத்தில் நின்றுட்டு எப்படி இருக்க மை டியர் கிளாஸ்மேட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஃபூபாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல, இவங்களும் 2 பேர் கிளாஸ்மேட்டாக தான் இருந்திருப்பாங்க போல. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் தான் தெரியும். இப்போ ஹீரோனை தான் வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. இது நான் ஆர்டர் போட்ட ட்ரெஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இது ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி என்னோட மிஸ்டேக்னால 2.4 மில்லியன் காசு வந்து ஹீரோக்கு செலவாயிடுச்சு, நான் நெக்லஸை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு வாயில் வச்சிருக்க தண்ணி கீழே இப்படி என்ன 2.4 மில்லியனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நெக்லஸ் மாறிடுச்சு, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த நெக்லஸ் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட இந்த 7th எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.